தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முழங்காலில் நடந்து சென்று பிரார்த்தனை செய்தார். முழங்காலில் நடந்து சென்று பிரார்த்தனை செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடு பிடித்துள்ளது. நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. இந்த சூழ்நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நெருங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்றைய தினம் திருச்சி கிழக்கு தொகுதி தான் போட்டியிடுகின்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அங்கு உள்ள ஒரு அந்தோணியார் கோயிலில் அவர் சிறிது தூரம் முழங்காலில் நடந்து சென்று பிரார்த்தனை செய்தார். அதாவது வேளாங்கண்ணியில் பார்த்துருப்பீங்கன்னா, வேளாங்கண்ணியில் ஏறத்தாழ ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தூரம் இந்த பழைய வேளாங்கண்ணியில் அந்த பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து போய் முழங்காலில் நடந்து போய் மெழுகுவர்த்தி கையில் பிடிச்சிட்டு முழங்காலே நடந்து போய் பிரார்த்தனை செய்வாங்க. தாங்கள் கேட்டது நடக்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வருஷம் வரும்போது நாங்கள் வச்சு அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்ட்டு முழங்கால்லையே ஒரு 600 மீட்டர் நடந்து போய் பிரார்த்தனை செய்வாங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து போட்டிருப்பாங்க. பெண்கள் அணிந்திருக்க லெகின்ஸு சேலை இது கூட தேஞ்சி கிழிஞ்சிரும். முழங்கால்லாம் தேஞ்சி ரத்தம் வரும். அந்த அளவுக்கு முழங்கால்லே நடந்து போவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி திருச்சி கிழக்கு தொகுதியில் அந்தோணியார் கோயிலில் முழங்கால் போட்டு நடந்து போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. யார்? நடிகர் விஜய். ஏன்? தேர்தல் வருதுல்ல, அதுதான். தேர்தல் வருது, நான் அடுத்து ஆட்சியை பிடிக்கணும், திருச்சி கிழக்கு தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு முழங்காலே நடந்து போய் இவர் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. இவர் ஒன்றும் கிறிஸ்தவ பக்திமான் கிடையாது. அந்தோணியார் மேலே பக்திலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் கிறிஸ்தவர் ஓட்டு விஜய்க்கு தான் போடணும் அப்படின்ட்டு. கிறிஸ்தவர்னா கிறிஸ்டின் கோயிலில் கல்யாணம் முடிச்சிருக்கணும், குழந்தைகளுக்கு கிறிஸ்டின் கோயிலில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கணும். எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ முறைப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழணும். ஆனால் நடிகர் விஜய் கிறிஸ்தவ வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக, தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்தோணியார் கோயிலில் சிறிது தூரம் முழங்காலில் நடந்து சென்று பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை எவ்வளவு தூரம் கவர்ந்துள்ளது என்று சொல்ல முடியாது. இதுவும் ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக நடிகர் விஜய் அந்தோணியார் கோயிலில் முழங்காலில் நடந்து சென்று பிரார்த்தனை செய்தது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அவர் முழங்காலில் போய் நடந்து போய் பிரார்த்தனை பண்ணனால கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இறக்கப்பட்டு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.